ஏமா, இந்த மதுரக்கார பொண்ணதான் நம்ம காந்தனுக்கு கட்டணும். அதுக்கு நீதான் உதவி செய்யணும். எங்க வீட்டுக்காரவங்களும் அவங்க தம்பியும் இதை கெடுத்துறாம நீதான் பாத்துக்கணும். நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை ஒரு வழி ஆக்கிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. தஞ்சாவூரா சும்மாவே உட்கார்ந்துருக்க? இல்ல, இந்த மதுரை பொண்ணுக்கு அப்பா செத்து போய் ரொம்ப வருஷம் ஆகுதுன்றாங்களே, இந்த குடும்பம் எப்படி நடக்குது? அந்த அம்மா பெரிய ஹெட் மிஸ்ட்ரஸா, நிறைய சம்பளம் வருதான் அம்மா சொன்னாங்க. இப்படி எல்லாம் கேக்குறாங்க. இந்த குடும்பத்துக்கு டான்ஸ் எல்லாம் ஒத்து வராதுங்க. வாத்தியார் அம்மாவாச்சே, ஒருவேளை டான்ஸ் தெரியும்னு நினைச்சு கேட்டேன். காந்தா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குமா. பொண்ணு குரல் குயில் மாதிரி இருக்கு. மடையா மடையா. பொண்ணு வாயை திறந்து ஒரு வரி கூட பாடல, அதுக்குள்ள குயில் மாதிரி எப்படி கண்டுபிடிச்சேன்? மடையா மடையா, அது ஊம குயில். கரெக்ட். குயில கொஞ்சம் சத்தம் போட சொல்லுங்க. அது ரொம்ப அடக்கமான பொண்ணுங்க. ஆம்பளைங்க முன்னாடி பாடுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுங்க. காந்த மட்டும் இங்கே இருக்கட்டும், நீங்க 2 பேரும் வெளியில போங்க. பொண்ணு ரொம்ப வெக்கப்படுது. அத பாட சொல்லி நானே கேட்டுக்கிறேன். அப்பனா தனியா இருக்கிற ஏதாவது என்ன குரல் கொடு. வெத்தலை பொட்டி வரீங்களே, வெத்தலை பொட்டி. என்ன லெட்டர்? மதுரை பெண்ணின் கல்யாணத்தை நிறுத்த செல்லம்மாவின் திட்டம். என்ன திட்டம்? ஏம்மா, உன் பேர் என்னம்மா? மீனாட்சி. அடாடாடாடா, அம்மா மதுரை மீனாட்சி கணக்காவே இருக்கா. எங்க ஒரு பாட்டு பாடு. இருங்க, போய் சுதி போட்டு கொண்டார். குடிக்க கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? ஓ, குடுக்கறேனே. இந்த விதவை மறுமணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, எனக்கு வாழ்க்கையில ஒரு வைராக்கியம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு விதவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு எண்ணம். நல்ல எண்ணம் தான். ஒரு அழகான விதவையை பார்த்துட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். யார் அது? என்னது? ஐயோ, ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. முடியல, முடியல. ஐயோ, ஐயோ, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்னாச்சுங்க? என்னாச்சு? என்ன? இத பாருங்க, இந்த ஆளு என்ன கைய பிடிச்சு இழுத்துட்டாரு. தஞ்சாவூர் காலுக்கு இதே புத்தி. நீங்க வாங்க அப்படி. ஐயோ, நீங்கமா? ஐயோ, 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 கேட்டீங்களா இந்த அநியாயத்தை? இவங்க 2 பேரும் என்ன கைய பிடிச்சு எடுக்கிறாரு. அப்பா, இது நியாயமா? நீங்க பார்க்க வந்த இடத்துல கர்மம் கர்மம். மாப்ள, நீங்களுமா? அங்கமா ஒண்ணு இல்ல. அச்சோ, அங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? இதாம நடக்கும். உள்ளே செல்லமா. என்ன நடந்துச்சு? முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. ஏனா அப்ப சித்தப்ப புள்ள எல்லாம் ஒருத்த மாத்தி ஒருத்த என்ன கைய பிடிச்சு எடுக்கிறானுங்க. ஒண்ணு பார்க்க வந்த மூஞ்சி முக கட்டிங்க பத்தியா? சரியான விவஸ்தை கட்ட. போங்க வெளியே. முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. இந்த தடவை நான் உனக்கு சொல்லித்தர வித்தையில அவன் விழறானா இல்லையா பாரு. அப்படி என்ன வித்தை? அதுக்கு மூடி திறக்கும் மோகனம்னு சொல்லுவாங்க. மூடி திறக்கும் மோகனமா? அப்படின்னா? அப்படின்னா மூடி மஸ்தா சாதாரண ஒரு மாங்காயே கூடையை போட்டு மூடி திறந்தா மந்திரம்னு ஒரு மயக்கம் வரும். அதே மாதிரி மண்டையின் மேனியையும் மூடி திறந்தா ஒரு மயக்கம் வரும். அந்த மோக முற்றுகையில முனிவன் கூட தவம் கலைஞ்சிடுவான். உன் காந்த ஏமாத்திரம். அதை சீக்கிரம் கத்து கொடுங்க சின்னம்மா. சந்திரன்ல களங்கம் மாதிரி பெண்கள் முகத்துல இந்த முகப்பரு. இந்த முகப்பரு எதனால வருது தெரியுமா? உஷ்ணத்தினால வருதுன்னு டாக்டர்கள் சொல்லலாம். பட் இந்த உஷ்ணம் எதனால வருது தெரியுமா? மோகத்தினால வருது. மோகம்னா என்ன சார்? மோகம்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில நடக்கிற ஒரு ஆனந்த போதை. முகப்பரு வராம தடுக்கணும்னா அந்த நினைவை தள்ளணும். அது எப்படி சார் தள்ளுறது? மோகம் வரும்போதெல்லாம் உங்க வீட்டுல நடந்த ஒரு சோகத்தை பத்தி நினைச்சுக்கணும். சார், அப்படி ஒரு போதைய நீங்க அனுபவிச்சதுண்டா? ஓ, அனுபவிச்சிருக்கேனே. ஐ மீன் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன மாஸ்டர்? ஒண்ணுமில்ல, இது அடிக்கடி கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. என் பெல்ட் கொடுக்குறேன், போட்டுக்கோ. மாஸ்டர், இத உங்க கையாலேயே போட்டு விடுங்க. நோ நோ நோ, நான் ஏகபத்தினி வருவேன். இன்னொரு பொண்ணை தொட மாட்டேன். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? போகுது. அதுக்காகத்தான் பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கேன். பாய். என்ன பண்ணிட்டு இருக்க? தஞ்சாவூருக்கு போறதுக்கு தான் தயாராகிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, கோயம்புத்தூர் பொண்ணையும் மதுரை பொண்ணையும் தள்ளி வச்சுட்டு தஞ்சாவூர் பொண்ணுகிட்டே கொண்டாந்து நிறுத்திட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. சரி சரி, நேரமாச்சு, புறப்படலாம். நேரமாச்சு எங்களுக்கு தெரியும், நாங்க புறப்பட்டுக்கிறோம். நீ எங்க கூட வரல, அது தெரியுமா உனக்கு? என்னையா வேண்டாங்கிறீங்க? அதான் தஞ்சாவூர்காரன் சாமர்த்தியம். உன்னை பத்தி எனக்கு தெரியாத? நீ தஞ்சாவூர், நானும் தஞ்சாவூர். இது நடக்க வேண்டிய கல்யாணம், கெடுக்க வேண்டியது இல்ல. அதனால நீ இங்கேயே இரு. என்ன வேண்டான்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் பொண்ணை முடிக்க பாக்குறீங்களா? ஆண்டவனா பார்த்து இதை நிறுத்துவான். நீ இப்ப சொன்னது என் காதுல விழல. நல்ல
தஞ்சாவூர் எரும மாடு கழனி குடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன ரகசியம் பேசுறீங்க ரெண்டு பேரும்? தஞ்சாவூர் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஒரு தில்லுமுள்ளு நடக்க கூடாது இங்க. ஆமா, நீங்க ஒண்ணு வந்த இடத்துல பேசி லவ் பண்ணிக்கிட்டு வயசாவல. என்னடா தஞ்சாவூரா? என்னங்க இந்த கிண்டல் கிண்டலாம் வச்சு நான் மீசை ஏறிடுறேன். அறிவு கிட்ட தரமா மச மசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். போய் பொண்ணை கூட்டிட்டு வா. ஏழு கல்யாணத்தை நிச்சயப்படுத்துவோம். அவசரப்பட்டா எப்படி? இப்பதானே பொண்டாட்டி உள்ள போயிருக்கிறா, கொஞ்சம் நேரம் வேண்டாம். பிரசவமே இனிமேல் தானா? நல்ல தமாஷ். நல்ல தமாஷ். நான் தமாஷா பேசுறேன். உனக்கு என்ன சிரிப்புடி? உனக்கு என்ன சிரிப்பு? அதுதான் பொண்ணு. எப்படி பொண்ணு? என்ன மதுரகாரி பொண்ணை பிடிச்சிருக்கா? அவங்களா கல்யாணம் செய்துக்க போறாங்க. நல்ல தமாஷ். நல்ல தமாஷ். வலிக்குது வலிக்குது. என்னங்க கூப்பிட்டீங்களா? வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னேன். வரதா வரதான்னு கூப்பிட்டீங்களோன்னு நினைச்சேன். மீச, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன் சம்சாரத்துக்கு ஒரு சைடு அவுட்டா? அதுக்கு காது நல்லா கேக்குங்க. அது காது செவிடு இல்ல. ஏய், உனக்கு காது செவிடாங்கிறாரு. ஆஹா, எதுக்கு அவரு டவரா கேக்குறாரு? காசி ஆட்டறதுக்கு. இதெல்லாம் எங்க தலை விதி. எல்லாம் இந்த அட அம்மாவுக்கு காது கொஞ்சம் கேட்காதுன்னா பொண்ணுக்கு என்ன வந்தது? பொண்ணுக்கு காது நல்லா கேட்கும். ஏம்மா பொண்ணு, உன் பேர் என்ன? என் பேரு பிரேமா. என்ன பேரை நான் கேட்டா என் பையன் கிட்ட சொல்றேன்? சாரி, நான் கவனிக்கல. இப்போ உங்ககிட்டே சொல்றேன். என் பேரு பிரேமா. காது கேட்காதுன்னு சொன்னீங்களே, இப்ப திருப்தி தானே? அது காது விஷயத்துல திருப்தியா? கண்ணுல ஏதோ கோளாறு மாதிரி தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. மீச, குடும்பத்துல எல்லாருக்குமா சேர்த்து மொத்தமா ஹோல்சேல்ல ஒரே கண்ணாடியா? என்னங்கடா கோல்மால் குடும்பமா இருக்குது? திருக்கொட்ட பொண்ணுடுவன் உன்ன. சும்மா இருக்க கோயம்புத்தூர். இந்த காலத்துல எல்லா பொண்ணுங்களும் தான் கண்ணாடி போட்டுக்கிறாங்க. காந்தா, பொண்ணு உனக்கு பிடிக்குதாடா? ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல இவன் கண்ணுக்கு ஒரு பூர கண்ணாடியை மாட்டி விடணும். மாமியார்ட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ள தொண்டை தண்ணி ஒத்திடும். பொண்ணு கிட்ட தண்ணி கேட்கணும்னா மூக்கு கண்ணாடியை மாட்டி விட்டுட்டு தான் கேட்கணும். இல்லன்னா மண்ணெண்ணெய் குழம்பு கொடுத்துரும். அது எப்படி மண்ணெண்ணெய் கொண்டு கொடுக்கும்? இந்த வாசனை தெரியாம போயிடுமா? பொண்ணுக்கு மூக்குல ஒரு ட்ரபிளும் கிடையாது. மாப்பிள்ளையே பொண்ணு பிடிக்குதுன்னு அப்புறம் என்ன பேச்சு? கல்யாணம் நிச்சயம் ஆகி போச்சு. ஏண்டா தஞ்சாவூரா, மறுவாதிக்கு ஒரு காபி கிபி கிடையாதா? அடியாண்டாடி சமைக்கணும். அடுப்பட்ல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. காபி எடுத்துங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? புது சமையல்காரரு. இது வரைக்கும் கோயம்புத்தூர்ல சமையல்காரா இருந்தாரு. நேத்து தான் புதுசா ஆஞ்ச வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கேன். சமைக்கணும். இவாளுக்கெல்லாம் காப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்? பையனோட தாயாருக்கு கேன்சர், பையனோட தோப்பனாருக்கு சித்தப்பிரமை, பையனுக்கு ரெண்டும் வந்துடும். நான் கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டேனே, அவத்துல இவெல்லாம் பொண்ணு கேட்க வந்தா. அவ அடிச்சு துரத்தி விட்டா. உண்மையா என்ன நடந்ததுன்னு கேட்டேன். என்னால ஒண்ணு கேட்க முடியாது. இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சில பேரை பார்த்தே பிடிச்சிடலாம், சில பேரை காட்டி பிடிக்கலாம், சில பேரை கட்டி தான் பிடிக்கணும். உன் காந்த கட்டி பிடிக்க வேண்டிய ஜாதி போல இருக்கு. கட்டி பிடிச்சா மட்டும் எப்படி காதல் வரும்? இத பாரு, இந்த நெருப்பு குச்சி இந்த பெட்டிக்குள்ள ஒன்னாத்தான் இருக்கு. இருந்தாலும் ஊமையா தானே இருக்கு. இத இப்படி மோதினா உடனே பத்திக்கிச்சு. என்னது? அவ்வளவு இல்லையா? சரி சரி, மேல வா மேல வா மேல வா மேல வா, கைப்பிடி கரைச்சி பிடிச்சிட்டு வா, பிடி. என்னது? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. காலப்படி காலப்படி, குரு தானே, காலப்படி பரவாயில்ல. பிடி பிடி. அதான் அதான் அதான். ஐயோ, என்ன பண்றது? இன்னைக்குதான் மழை வரும், யார் வர வேணாம்னு சொல்லிருந்தாலும் இப்ப வந்து ஊனி என் கழுத்தறுத்த நான் என்ன பண்றது? இது வாட்ச்மேன் ஊர்க்கா யாராவது வாங்கல, 2 கட்டா. பின்னாடி பாருங்க, ஆளும் ஜாஸ்தி. நான் ஏன் பத்தி வருது, அப்புறம் உன்னை தொட முடியாது. கண்ணு, இந்த கட்சி பிடிச்சிட்டு வா, நான் காப்பாத்துறேன். கட்சி பிடி சொல்றேன், கட்சி பிடி காப்பாத்துறேன். காப்பாத்தோ.